லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வியந்த 5 விஷயங்கள் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது 2040 நடக்கிறத வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐ எக்ஸ்பெக்டட் மெனி திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்த வந்து ஏற்கனவே இப்போ வர வெப் சீரிஸ் மூவிஸ்லாம் ரொம்ப காட்டுறாங்க, ஓவராக காட்டுறாங்க. இது இன்னும் ஓவராக காட்ட போகிறாங்க, ஏன்னா ஃபியூச்சர் ஃபிலிமில் அப்படின்னு நினச்சேன். அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் அந்த படத்தில் ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அதை நான் ரொம்ப வந்து எவ்வளோ ஒரு டீசெண்டாக எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வியந்தேன். அந்த படத்தில் வந்து 2040 பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து நான் ஒருத்தர் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ட்ரஸ்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் நானும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிமில் இவ்வளோ அழகாக ஒரு காதல் கதையை கொண்டு போகிறாங்க, ரொம்ப டீசெண்டாக கொண்டு போகிறாங்க, நியாயமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஹெட் கிஸ். அதாச்சும் இப்போ லிப்லாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி காமன், ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ரீல்ஸில், வெப் சீரிஸில், மூவிஸில் காமன் ஆகிடுச்சு. ஸோ 2040 ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்னால் நான் வந்து இதை நான் ரொம்ப ஓகே இது கண்டிப்பாக இருக்கும் தான் நான் வந்து நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் ஃபோர்ஹெட் கிஸ் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்லாம், அப்புறம் ஹீரோயின் வந்து சேருவாங்க. அப்போ வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு பிரதீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட ஹேர் வந்து அவர் ஃபோர்ஹெட்டை வந்து மறைச்சிட்ருக்கும். அந்த ஹேர் அப்படியே அழகாக தூக்குவார். ஹீரோயின் வந்து ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுவாங்க. அது அவள் தான் மூவி வந்து ஓவர், அந்த போஸ்டரோட ஓவர். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப வந்து வியந்தேன், பரவாயில்லையே 2040 இவ்வளோ டீசெண்டாக அவர் வந்து விக்கி வந்து மூவி எடுத்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபிலிம் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த லிக்வர் அண்ட் ஸ்மோக்கிங். இது வந்து இப்போது சேம் ரீல்ஸில், வெப் சீரீஸில், நாடகத்தில், ஃபிலிமில் எல்லாமே இது வந்து ரொம்ப காமன். அதுவும் மெயினாக வந்து கேர்ள்ஸ் இது பண்ணுறத வந்து ரொம்ப காமனாக காமிச்சிட்டு வர காலம் இது வந்து. அதே தான் 2040 சொல்லும்போது ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். கண்டிப்பாக நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அதுவும் இல்லை. அதுதான் சொல்கிறேனே, நான் வந்து ஓகே பொண்ணுங்களை வந்து ஸ்மோக் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் காட்டுவாங்க போல் இருக்குது. லைக் இந்த பப் அதெல்லாம் நிறைய வரும் போல் இருக்குது. நான் வந்து நினச்சிட்டு போயிருந்தேன். பட் நோ, நாட் ஒன்லி கேர்ள்ஸ், பாய்ஸும் வந்து ஒரு இதில் கூட ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து நான் பார்க்கல படத்தில். விச் மீன்ஸ் அதை ரொம்ப அப்படியே டீப்பாலாம் வந்து காட்டல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் தென் இது வெரி அப்ரிஷியேட்டபிள் ஒன் இது வந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். மெயினாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இப்போ வரும் மூவிஸ் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே ஓவராக காட்டுறது, ரொம்ப கிளாமரஸாக காட்டுறது அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக, அழகாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, மெயினாக நீட்டாக இருக்கும். எல்லாமே ரொம்ப அப்படியே கிளாமரஸாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. காஸ்ட்யூம் எல்லாமே, ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து காஸ்ட்யூம் டிசைனர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே ஓவராக மாடர்ன் போயிடாமல் நீட்டாக அந்த மாடர்னை வந்து நீட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மூவியில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப அப்படியே ஒரு நார்மல் திங் ஆகிடுச்சு. யாரை பார்த்தாலுமே வந்து இங்கிலீஷ் தான். அதே தான் சொன்னேன், இப்போ ரீல்ஸில், வெப் சீரிஸ் இந்த இங்கிலீஷ் இப்போது ஒரு 2 சென்டென்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு வேர்டு மட்டும்தான் வந்து தமிழில் இருக்க தவிர மற்றதெல்லாம் இங்கிலீஷில் தான் வந்து இருக்குது. நானும் நினச்சேன் ஓகே இந்த மூவியும் வந்து அப்படி தான் வந்து இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். நான் அப்படி நினச்சி தான் போனேன். பட் நோ, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். இங்கிலீஷ் எங்கேயோ அப்படியே ஒரு 2 வார்த்தை அப்படி தானே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழாக தான் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த 5 திங்ஸ்க்காகவே இந்த மூவியை வந்து நான் ரிப்பீட் மோடில் வந்து பார்ப்பேன். நாட் ஒன்லி ஃபார் திஸ், எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து கிரேட்டாக இருந்துச்சு. மெயினாக விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. விஷுவல் ட்ரீட் ஃபிலிம். ஐ வாஸ் என்ஜாய்ட் இன் தியேட்டர். அதுவும் மெயினாக இந்த 5 விஷயங்களை 2040 வந்து கொண்டு வராமல் ஒரு டீசெண்டாக எடுத்த விக்னேஷ் சிவன் சாருக்கு என்னோட பெரிய அப்ளாஸ்.